சொல்வதற்கான காரணம் இங்குள்ள ஊடகங்கள் கூட்டம் ஆரம்பித்து ஒரு 10-15 நிமிடங்கள் நடைபெறுவதை மட்டுமே மக்களுக்கு காட்சிப்படுத்துகிறது. பெரும்பாலான ஊடகங்கள் பின்னர் இங்கு மக்கள் சார்ந்த நடவடிக்கைகள் எது நடந்தாலும் அது மக்களுக்கு தெரிவதில்லை. நான் சொல்ல வந்த வழியாகவும் மக்களுக்கு தெரியாமல் போய்விடுமோ என்பதனால் நான் இங்கே கேட்கக்கூடியவர்களுடைய சமூக ஊடகங்களில் தொடர்ச்சியாக பெண்கள் தாக்கப்படுகிறார்கள். அரசியலுக்கு வரும் பெண்களாக இருந்தாலும் சரி, ஒரு ஊர் அமைப்புகளிலிருந்து மக்களுக்காக வெளிவரும் பெண்கள் தாக்கப்படுகிறார்கள். அதை நாம் சபையில் உள்ளவர்கள் தவிர பொதுமக்களும் கூட கண்டும் காணாமல் இருந்து வருகிறோம். எமது வீட்டில் அதை நேரடியாக மோத முடியாதவர்கள் தங்கள் வீட்டிலும் பெண்கள் உள்ளார்கள். தாய், மகன், சகோதரி எல்லோரும் இருக்கிறார்கள். நான் அதற்கான காரணத்தை கூறிவிட்டேன். ஊடகவியலாளர்கள் ஏனைய விடயங்களை எந்த ஒரு இதனை நான் பார்க்கவில்லை, கூடவே இல்லை. இதுக்கு உங்களோட இது பிரச்சனை இல்லை. கோபமாராக்கள் தான் கூட பெரும்பாலான முறைப்பாடு இதுவாகவே இருக்கிறது. பெண்கள் தொடர்ச்சியாக தாக்கப்படுகிறார்கள். சமூக ஊடகத்துக்கு பின்னால் மறைந்து கொண்டிருக்க முடியாது. நாம் குடிமானவர்களா இருந்தால் நேருக்கு நேர் வாருங்கள், வந்து மோதுங்க. நாங்கள் அங்கிருந்து மக்களுக்கு செய்வதற்காக நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் பெண்களை அவர்களின் குடும்பங்களை ஈடுபடுத்தார்கள். தயவு செய்து உண்மைய குடும்பங்கள் பெண்களை பாதிக்கப்படுது. பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. பிள்ளைகளும் குடும்பங்களும் இது கௌரவம். இது உங்களை பெண்கள்
எல்லாரும் பண்ணீங்க. எங்களை கல்லறிந்து போட்டுக்கிறாங்க. உங்களை மட்டும் இல்லை. சமுதாயத்தில் ஆணுக்குரிய வரவழைக்கணும் பெண்ணுக்குரிய வரவழைக்கணும். பெண் அப்படி இல்லை. ஒரு குடும்பம் சார்ந்து இருக்கும் போது அவரது எல்லா குடும்பங்களும் அந்த பெண்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதாக கூற முடியாது. எவ்வளவோ தடைகளை தாண்டி பெண் வெளியே வருகிறார். அவளை திரும்பவும் வீட்டுக்குள் வைப்பதற்கான முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. உண்மை. அதை நாங்கள் மடுக்க இல்லை. அது கலக்க வேண்டிய நேரத்தில் நிகழ்ச்சி எப்படி கலக்க நான் சொல்றேன். நான் என் தயவு செய்த கருத்தை கேளுங்க. நீங்க சொல்ற உறவினர்கள் போயிடுவாங்க. நான் சொல்றேன் தயவு செய்த கொஞ்சம் அமைதியா இருங்க. இந்த தங்கச்சிகளை நான் பண்படுத்தி சொல்றேன்னு சொன்னால் அது உண்மை. தனக்குரிய ஆள் காசு கொடுத்தாரு கிடைக்க வேண்டும். அந்த ஆள் கிடைச்சாருக்கு அதுக்கு தனக்குரிய ஆளுக்கு இவன் காசு வேண்டினால் இறைச்சி கடை கிடைக்கலன்றதுக்காக கிடைச்சவனுக்கு காசை மூட பெற சொல்லி கடை அனுப்பிடுறான். இது ஊழல் இல்லையா? இதான் ஊழல். பச்சை கள்ளண்டாடி. நன்றி நன்றி. உங்களோட வார்த்தை பிரிவங்களும் உங்களோட பிறப்பு எப்படி ஊடகம் பதிவு போய் சந்தி வாரையும் இந்த மண்ணை அடிக்கலை சொல்லிதான் சேமனுக்கு எதிரான இதுக்கு வெளிநடப்பு செஞ்சாங்க. ஏண்டா மண்ண நகரசபை ஏன் போய் நின்றாரு? ஏன் அவர் போக தேவையில்லை? அவர் காசு கொடுத்தாரு. காசு கேட்டாங்க. ஏன் அடிக்கல? அது சொல்லுங்க. 23,000 ரூபாய்க்கு மண்ணை சபை அடிக்காம விடுது. அடிக்க இயலாது. பிரச்சனை ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் பிரச்சனை அடிக்க ஏகோபித்த ஒரு தீர்மானமாக நாங்கள் ஒரு பள்ளி நிர்வாகத்துக்குள்ளே போவது அவர்களுக்கும் அவசியமாக இருக்கலாம், எங்களுக்கும் அவசியமாக இருக்கலாம். ஆகவே எங்களுக்கு சொந்தமான குளத்துக்கு அருகாமையிலே ஒரு இடத்தை நாங்கள் பார்த்து அதிலே ஒரு கடையை நாங்கள் கட்டி அந்த இறைச்சி கடையை அதில் நடத்தலாம் என்று பெரும்பான்மையான உறுப்பினர்கள் தங்களுடைய கருத்தை தெரிவித்தார்கள். அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பிறகு அடுத்த கூட்டத்திலே சொல்லப்பட்டது, இல்லை, பள்ளி நிர்வாகம் இந்த கடையை நடத்துவதற்கு அனுமதி தந்திருக்கிறார்கள், எழுத்துப்பூர்வமான அனுமதி தந்திருக்கிறார்கள். ஆகவே இதை நாங்கள் பள்ளிக்குள்ளே நடத்தலாம் என்று சொல்லி, ஆனால் அதிலே
நாங்கள் கிட்டத்தட்ட எத்தனை தெரியாது, நாங்கள் அதுக்கு எங்களுடைய சம்மதத்தை நாங்கள் தெரிவிக்கவில்லை சொன்னால் இது ஒரு மத சம்பந்தமான ஒரு இரண்டபடியாக நாங்கள் அதில் போய் இது செய்கிறது சரியில்லை. ஆனாலும் கூட டெண்டர் ப்ரொசீஜர் என்பது ஒரு அரசு நியமங்களின் படி நடக்கிற காரியம். பின்னேரம் வந்து காசு எடுத்துக்கிட்டு போ என்று சொல்ற காரியம் அல்ல. இது யாருக்கு சொன்னாலும் அதுதான் அவர்கள் சொல்றார்கள் சொன்னால் சில அரச நியமங்களுக்கு புறம்பாக புறநடியாக நாங்கள் செயற்பட முடியாது. இது மிகவும் அப்பட்டமான ஒரு அரச அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்த ஒரு காரியம். நான் கருத்து கூட செய்த காரியம். நீங்கள் கொஞ்சம் போடுங்க. நீங்கள் பலப்படுங்க தம்பி தயவு செய்யுங்க. நீங்களும் அதே தான் ஃபாலோ பண்ணலாம். கரைக்கும் போது இல்ல அத பிறகு சொல்லுங்க. உங்க டைம் இருக்கு. நீங்க எடுங்க. இதுல நீங்கள் சொன்ன காரியம் இதுக்கு ஒரு புறநடியாக அவர் கடவுள் இது எனக்கு தெரியாது. இது அவர் அளிக்கிற கடத்தை நான் வாசிக்கிறேன். மூர்வீதி பள்ளியாலே தெரிவிக்கப்பட்ட ஒரு கருத்து, இந்த இதிலே முஸ்லீம் இனத்தை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் இந்த கடையை நடத்த இருங்க